வணக்கம். இது அண்ணாமலை நகர் திருவேட்களம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி 125ஆம் ஆண்டு தேர் திருவிழா. இந்த திருவிழாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, மூதாதையர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த திருவிழாவானது இன்று 125ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இது கூவாகத்துக்கு அடுத்தபடியா பெரிய திருவிழாவா இது இன்னைக்கு உருப்பெற்றிருக்கு. மேலும் இந்த ஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசுபதேஸ்வரர் ஆலயம் சொல்லக்கூடிய 108 சிவாலயங்கள்ல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அர்ஜுனன் பாசுபதம் பெற்ற இந்த ஸ்தலத்துக்கு அருகாமையில தான் இந்த திருவிழாவை கடந்த 125 ஆண்டுகளாக நடத்துறோம். இந்த கோயிலுக்கு உண்டான பக்தர்கள் அப்படின்றது இந்த சுத்துப்பட்டு 18 கிராமங்கள்ல உள்ளவங்க மண்டபடி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பக்தர்கள் ரொம்ப முன்கூட்டியே கேட்டுட்டு இந்த நாட்களுக்காக அவங்க விடுமுறை எடுத்து வெளிநாடுகளில் துபாயில் அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லை சுத்துப்பட்டை சேர்ந்தவங்க இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நினைப்பாங்க. இந்த கொடியேற்றிய நாள் முதலா 10 நாட்களும் இந்த மகாபாரத கதையை பாரதமா படிக்கிறதும் வழக்கமா இருக்கு. இது தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மேலும் வெளி மாநிலங்களிலிருந்து திருநங்கைகள் மிக பெரும் அளவுல இதுல கலந்துப்பாங்க. அவங்க இந்த 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 திருவிழாவுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த முத நாளும் அடுத்த நாளும், அதாவது திருவிழா அன்னைக்கு அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்குன்னு உண்டான சில சாங்கிகளை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. முன்கூட்டியே இந்த தேதியெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஊர்வலமானது இந்த சிவன் கோயில் 4 வீதி கிராமப்புறங்கள்ல எல்லாம் எங்கெங்க இந்த பக்தர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சிரசு ஊர்வலமும், அடுத்த நாள் ரத யாத்திரைன்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில் 4 வீதி மற்றும் திருவேட்களம் வழியா போய் காளி களப்பலிக்கு அழைச்சிட்டு போற அந்த காட்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஊராருடைய முழு ஒத்துழைப்போட இந்த திருவிழாவை 122 நடத்துறோம். இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.